அஸ்ஸலாமு அலைக்கும். عليكم السلام. அதாவது மூன்றாவது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இன்றைய வகுப்புல தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினுடைய இன்றைய வகுப்பிலே 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் தொடர்பாக ஆராயலாம் என்ற நோக்கத்தோடு இருக்கின்றோம். ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்னும் உங்களது நண்பர்கள் இணைந்து கொள்ள இருப்பின் அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பின் மாணவர்களே, உங்களுக்கு கூறப்படுகின்ற ஒரு விடயம், கட்டாயமாக உங்களது பெயரை இங்கே பதிவு செய்யுங்கள். அதோடு உங்களது பாடசாலையை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஆஹ் முதல் 7 வினாக்களையும் நீங்கள் செய்து பார்ப்பதற்கான 8 வினாக்களையும் செய்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை தருகின்றேன். ஆகவே முதல் 8 வினாக்களையும் நீங்கள் சுயமாக செய்து பாருங்கள்.
ஓகே பிள்ளைகள், நாங்க பார்ப்போம். முதலாவது வினா பாருங்க. பலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் இங்கு பள்ளி என்பது என்னன்னு கேட்டு, பள்ளி என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி. இப்ப பள்ளி என்று சொன்னா பாடசாலைக்கு பள்ளி என்று சொல்லுவாங்க, வணக்க ஸ்தலத்துக்கு பள்ளி என்று சொல்லுவாங்க. இங்க பள்ளி என்ற பொருள் எதை குறிக்கிறது? படிக்கத்தானா? படுக்கை. 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 அப்ப இந்த குறள் எங்களுக்கு சொல்ல முற்பட்ட விடயம் என்ன சொல்லுங்க? இந்த குறள் எங்களுக்கு படுகிறது, எங்களுக்கு அது பொருள் என்னன்னு கேட்கிறேன். அறிவில்லா சபையில புகுந்தா ம் தூய்மையற்றதை மிதித்துவிட்டு கால படுக்கையில வைப்பது போல. ஓ, அதாவது ஒரு அறிவில்லாதவன், ஒரு குள்ளன் அறிவில்லாதவன் அறிஞர் சபையில புகுவதாவது, அந்த இடத்துக்கு செல்வதாவது எப்படிப்பட்டது என்று சொன்னால், கால் கழுவாத அழுக்கான நிலையில் படுக்கை அறைக்கு போவதற்கு சமமானது என்று சொல்றாரு. அப்படித்தானே பிள்ளைகள்? அதாவது ஒரு ஊமி மூலம் சொல்றாரு. அப்ப இதன் மூலமாக வள்ளுவர் என்ன சொல்ல முற்படுறார்? அறிஞர் இருக்கின்ற சபைக்கு ஓர் அறிவிலி செல்வதானது மிக பொருத்தமற்ற ஒரு செயல்னு சொல்றாரு என்ன. ஆகவே அப்படி சொல்லிட்டு எல்லாரும், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, அறிஞர் சபைக்கு போகின்ற அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மறைமுகமாக சொல்ல முற்படுறாரு. அப்படித்தான் பிள்ளை. அப்படி இல்லாட்டி நாங்க எப்படி இருக்கோம், அந்த தூய்மையற்ற காலோடு படுக்கை அறைக்கு செல்றது போல இருக்கும் என்று சொல்றாரு. ரைட். அடுத்தது இரண்டாவது வினா பாருங்க. தாது ஊதி அழிமுரலும் தன்பதியும் தாரான் ஆகில் மீது ஊதுவளை குளமும் வளம்புரியும் என்று அந்த பாடல் வருகிறது. இது எதுல வருது பிள்ளைகள்? கிருஷ்ணன் தூதுகள் சருக்கத்துல. கிருஷ்ணன் தூது சருக்கத்துல வருது என்ன. அப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல இது யாருடைய கூற்றாக அமைந்திருக்கிறது? தாது ஊதி தருமந்த கூற்று. தருமண்ட கூற்றாக யாருக்கிட்ட சொல்றாரு? கண்ணனுக்கு. ஓ, கண்ணன் அல்லது கிருஷ்ணன் சொல்றாரு என்ன. என்ன சொல்றாருண்டா, அப்ப கிருஷ்ணன் இந்த இடத்துல போர் செய்ய வேண்டும் என்றதுல மிக திட்டமாக இருக்கிறார். அதுக்கு அதாவது யுத்த தர்மங்களை பேணி நடக்கின்ற தர்மன் என்ன சொல்கிறான் என்றால், நாங்கள் யுத்தம் செய்வதற்கு முன்னதாக எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய எதிரிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த கருத்துக்கு அவர்கள் உடன்படுவார்களே, ஆனால் நாங்கள் யுத்தம் செய்வதில் அவசியம் இல்லை. ஆகவே கடைசியில உங்களுக்கு தெரியும், 14வது பாட்டுல சொல்றாரு அப்படின்னா, அரசர்களுடைய கடமை ஆஹ் யுத்தம் செய்வது என்பது இறுதியானது என்று சொல்றாரு என்ன. ஆகவே இதுல யுத்தம் செய்வதற்கு முன்னதாக எதிரிகளுக்கு எங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறார் தர்மன். அந்த பாடல் தான் இது. ஆகவே இதுல பாருங்க, தாது ஊதி அழி முரலும். இங்க அழி என்றால் என்னன்னு கேட்டிருக்கு? வண்டு. ஓகேயா? அப்ப தாது ஊதி என்று சொன்ன பிள்ளைகள் இதழ்களை விரித்து தேனை உண்டு அந்த வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற வண்டு என்ற இறையும் இந்த இடத்துல தேனன் எடுத்தா நாங்க ரீங்காரம் செய்யும் என்று வரும். அந்த தன்பதி என்று சொன்ன பிள்ளைகள். ஓ, தன்பதி என்றது பொருள் என்ன? குளிர்ந்த. தன்னண்டாங்க 3 சொல்லின் நகரம் போடப்பட்டிருக்கு. ஆகவே குளிர்ந்த என்ற பொருளை தன்பதி. பதி என்ற சொல் பிள்ளைகள் வெவ்வேறு பொருள்கள்ல வரும். வேற இன்னொரு இடத்துல பதி இலந்தனம், பாலனை இலந்தனம், படைத்த நிதி இலந்தனம் இன்னொரு இடத்துல வருது. ஞாபகமா? அந்த இடத்துல புராணத்துல வருகிறது. அந்த ஹரிச்சந்திர புராணத்துல வருகின்ற பதியினுடைய பொருள் என்ன? இந்த இடத்துல வருகின்ற பதி என்ன? பதி இலந்தனம், பாலனை இலந்தனம், பெற்ற நிதி இலந்தனம் என்று வருது. அந்த பதியின் நாடு. இந்த பதியும் என்ன? நாடுதான். நாடுதான். ஓ, பதி என்ற சொல் வேற என்ன பொருளை தரும்? தலைவன். தலைவன் என்ற பொருள். ஓகே, கணவன் என்ற பொருளை தரும். பதிவிரதை என்று சொன்னா கணவனுக்காகவே வாழக்கூடியவளுக்கு பதிவிரதை என்று சொல்லுவாங்க. ரைட், ஓகே. அப்ப பாருங்க, தாது ஊதி அழிமுருளும் தன் பதியும். இங்க அழி என்றால் வண்டு. 3வது வினா பாருங்க பிள்ளையர். நற்றேர் பொய்கை ஊரான் கேண்மை. இங்கு கேண்மை என்பதனுடைய எதிர்கருத்து என்னன்னு கேட்டு. பகைமை என்ன கேண்மை. இந்த கேண்மை என்ற சொல்லு உங்களுக்கு சிலபஸ்ல 3 இடத்துல வருது. யாருக்காவது சொல்லிடலாமா? எந்தெந்த இடமா இருக்கு?
நாலடியார்ல வருது கிருஷ்ணன் எப்படி துதி வருது சருக்கத்துல. நாலடியார்ல வருது எப்படி சொல்லுங்க நாலடியார்ல இந்த பாடல்ல வருது சொல்லுங்க நாய் அணையவருக்கு எண்ணெய் நாயனையார் பூமி கிளி குழல் வேண்டும் யானை அறிந்தறிந்து பாகனையை கொள்ளும் எரிந்தவேல் மொய்யதால் பால் புள்ளிக்கும் நாய் என்று அந்த இடத்துல கேள்வி என்ற சொல் வருது வேற திருக்குறள் ஒரு சங்க பாடல்ல குறுந்தொகையில வருது. பேதைமை பேதை பேதைமையில வருது ஒரு குறள்ல எந்த குறள்னு தெரியுமா பேதமையில ஒரு குறள்ல வருது கேண்மை என்ற சொல் பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் என்னமா பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் ஓகே கண் பெரிது இனிது பேதையார் கேண்மை ஏன்னா அவங்க பிரிஞ்சு போனா எங்களுக்கு துன்பம் தர மாட்டாங்க பேதைகளுடைய நட்பு எங்களுக்கு சிறந்தது ஏனென்றா அவங்க பிரிஞ்சாங்கன்னா எங்களுக்கு துன்பத்தை தர மாட்டாதுன்ற பேதமையினுடைய அதாவது பேதமையினுடைய இழிவை சொல்லி இருக்கிறார் அதுல ரைட் ஆகவே கேண்மை என்றா நட்பு நட்புக்கு எதிர்ச்சொல் பகைமை ஆகவே கேண்மைக்கு எதிர்ச்சொல் பகைமை ஓகே பிணக்கருக்கு மூத்தோர் பிணக்கம் என்பதனுடைய எதிர்கருத்து என்ன இணக்கம் இணக்கம் அப்ப சொல்லுங்க பிணக்கருக்கு மூத்தோர் இது எந்த பாடல வருதுன்னு சொல்லுங்களே திரிகடுகம் அந்த பாடல் ஒருக்க சொல்லுங்க கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லாத அவைகளனும் பார்த்துண்ணும் தன்மையில அயலவர் இருக்கும் நன்மை பயத்தலில் அன்று வருதுன்னு அடுத்த பாருங்க மாவிலங்கன் பிடி சீவி இறுக்கி மாவிலங்கன் என்பது என்ன ஒரு வகை மரம் சரியா அப்ப இந்த பாடல்ல அறிவாளினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அறிவாளுடைய அப்படியே அறிவாளுடைய என்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க மற்றொரு கால அறிவாளும் அடித்து மாவிலங்கம்பிடி சீனி இறுக்கி வெட்டும் சிறக்கவே போட்டு வேற என்ன வருது வெள்ளி தகட்டினால் விரல் கட்டமிட்டு சினந்து அறிவி வெட்டும் இழந்த அறிமாறை நாமூறு வராமல் காரு மையனார் என்று அந்த பாடல் வருது அப்படித்தான் ஓகே ரைட் அப்ப ஒரு வகை மரம் பின்வரும் ஒவ்வொரு வினாவுக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க பொருளால் வேறுபட்ட சொற்களை கொண்டு தொகுதி எதுக்கு அப்ப அரவு பாம்பு பனி சரியா மூன்று மொத்த கருத்தா இல்லையா சரி அரவு உயர்த்தோன்னு உங்களோட பாடல் ஒரு இடத்துல வரித்தானே அரவு உயர்த்தோ யார் அரவு அரவு உயர்த்தோன் யாரு பாம்பு கொடியை உடையவன் என்ன அப்ப பனிக்கொடி என்ற ஒரு இடத்துல வரத்தான் பிள்ளைகள் அதுவும் பாம்பு கொடி ஓகே ஓகே அப்ப நங்கை மங்கை காரிகை ஓகே நான் குற்றாலக்குற வஞ்சியில வருது மங்கை நங்கை எல்லாம் வருது காரிகை அந்த இடத்துல வரல அது உங்களுக்கு தெரியும் அவனி பார் ஞானம் இந்த அவனி என்று சொல்லுங்க அது வருதா உங்களுக்கு சிலபஸ்ல எங்க கோசலை கோசலை வந்து வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது வருதா ஒரு இடத்துல கோசலையினுடைய வாழ்த்துறையில அந்த பாடல ஞாபகமா இருக்கா நைவீர் அழீர் மைந்தீர் இனி துயரால் நாடு உறந்து காடு நோக்கி மெய்வீரர் பேர்ந்ததும் நலமாயிற்று ஆமன்றோ மெய்வீர களிறு அணைய காலை இவன் தன்னோடு இணைந்து நீங்கள் அந்த இடத்துல அகலிடத்தில் வருது அந்த இன்னொரு இடத்துல அவனியெல்லாம் வந்து கிருஷ்ணன் தூது சர்க்கத்துல வருதுன்னு ஒரு இடத்துல ஓகே ஓகே அப்ப பார் ஞானம் எல்லாம் ஓகே ரைட் அடுத்தது ஊனம் மானம் வசை ஊனமண்டா குற்றம் மானமண்டா வெட்கம் வசை என்றா இழிவு ஆகவே அதுதான் இங்க பொருத்தமற்றது வந்திருக்கிறது
ஓகேயா? ஓகே. ஊனமில்லான் மானமில்லாது உரைப்பதற்கு என் செய்வது என்று வீமன் ஒரு இடத்துல பேசினான் தானே. ஓ சார். ஓகே. அடுத்த 7வது பாருங்க. தொடர்பற்ற சொற்களின் இணைவு காற்று அலை, ஒளி கீற்று, நீர் திவலை, தங்கம் பாலம். எது பிள்ளைகள் பொருத்தமற்றது? காற்று அலை. காற்று அலை. காற்று அலையா? ஓ. அதுதான் பொருத்தமற்றதா? மற்றதுல என்ன பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லுங்க எனக்கு. ஒளியும் கீற்றும், ஒளியிலிருந்து கீற்று வருகிறது என்ன? அப்படியா? ஒளிக்கற்றை. ஓ இல்ல, ஒளி கீற்றுக்கள் என்று சொல்லுவோமேம்மா. ஒளி கீற்றுக்கள் வந்ததாக சொல்லுவோம். நீர்ல இருந்து திவலை, ஓகே. தங்கத்துல இருந்து பாலம், ரைட். காற்றுல இருந்து அலை வரை இல்லை. அடுத்து பாருங்க, பொருளால் வேறுபடும் சொல் மெல்லியர், தையலர், வனிதையர், விறகிலர். என்ன? விறகில. இந்த விறகிலர் என்ற சொல் இன்னொரு இடத்துலயும் பார்ட் 3 பேப்பர்ல வந்துச்சு. விறகிலர் என்ற யாரு பிள்ளைகள் எந்த இலக்கியத்துல வருது இந்த சொல்? வீரமற்ற. வீரமற்றவர். தத்தை விடு தூதுல வருது என்ன பிள்ளைகள்? அப்படித்தானே? தத்தை விடு தூதுல வருது வீரமற்றவர். ஓகே, வெரி குட். நாங்க அடுத்தது போலாமா? ஓகே சார். உங்களோட பிள்ளைகள் உங்களோட அந்த லாஸ்ட் 2 கிளாஸ்ட ரெக்கார்டிங் அனுப்பி வைப்பாங்க. இன்னும் அந்த கன்வெர்ட்டிங் முடிஞ்சோன்னு அனுப்பி வைப்பாங்க. சரியா? ரைட். இப்ப செய்துட்டீங்கன்னா 8 வரைக்கும் கொஞ்சம் இருங்க. ரைட். 9ல இருந்து 16 வரைக்கும் செய்யுங்க. சரி சார். ஓகேயா?
தமிழா? சவுண்ட் இல்ல. இன்னும் தொடங்கலையா? ரைட், ஓகே. 9வது வினா பாருங்க பிள்ளைகள். குளம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழில் வழங்கும் கலை சொல் என்ன? சொல்லுங்க. பத்தி. பத்தி. பந்தி. பத்தியா? வேற ஏதாவது விடை இருக்கு அதுக்கு? வேற ஏதாவது விடை இருக்கா? பத்தி என்றா என்னன்னு சொல்லுங்க பிள்ளை. பத்தி என்றா என்ன? பந்திய குறிக்குமா? இங்க பத்தி என்று சொன்னது விட சரி பிள்ளையே. மெசேஜ் பண்ணவானா பேசுங்க பிள்ளையே. பந்தி, ஓகே. அடுத்தது பாருங்க. ஓலை என்ற சினை பெயரோடு தொடர்பட்டு வழங்காத மரம். கமுகு ஓலை, வேம்பு ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. எது பொருத்தமற்றது? வேம்பு ஓலை. வேம்பு ஓலை என்பது பொருத்தமற்றது. என்ன இதே இது நீங்க பாத்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டுல இதே இளமை பெயரோட தொடர்படுத்தி வந்துருச்சு. கமுகு பிள்ளை, தென்னை பிள்ளை, பனை வடலி என்ற விடையை எதிர்பார்த்திருந்தாங்க. ஞாபகமா உங்களுக்கு முந்த நாள் படிச்சிருக்காங்க பிள்ளைகள். 2000ஆம் ஆண்டு பேப்பர் 2020. அடுத்து பாருங்க. தட்டி கொடுத்தல் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? உற்சாகப்படுத்த. உற்சாகப்படுத்தல். தட்டி கொடுத்தல், உற்சாகப்படுத்தல. சுத்தம் செய்தல் வராது, ஒதுக்கி விடுதல் வராது, மாறி வழங்குதல் வராது. துஞ்சினார் என்ற மங்கள வழக்கு சொல் உணர்த்தும் பொருள் என்ன? இறந்தார். 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 சரி, இறந்தார். ரைட். சகல தரப்பினரும் என்ற பொருளை தரத்தக்க அறிஞ்சொற்றொடர். எல்லோரும் என்றத ஆண்டி முதல் அரசன் வரை. ஆண்டி முதல் அரசன் வரை. ஆண்டி முதல் அரசன் வரை. ஆண்டி என்ன யாருக்கு? குடிமக்கள். குடிமக்கள். என்ன குடிமக்களா இல்லாட்டி ஏழை மக்களா? ஏழை மக்கள். சரியா? யார் ஒரு டொட்டொன்னு மட்டும் வச்சுக்கிட்டு கிளாஸ் வந்துருக்கீங்க, பேர் வைக்க இல்லையா உங்களுக்கு? பேரை போடுங்கம்மா. சரி, போயிட்டாங்க அவங்க. அடுத்தது பாருங்க.
பின்வருவனவற்றுள் அடுக்கு தொடர், இணைமொழி, அடுக்கடுக்கு தொடர், இரட்டை கிளவி மாறி மாறி வருது என்ன, ஏதாவது ஒன்று வருது. ரைட். அடுக்கு தொடர் பாருங்க, மிக மிக பெரிய அடுக்கிடுக்கு தொடர். அடுக்கடுக்கு தொடர் கேட்கிறாங்க என்ன. குட் குட். மிகப்பெரிய, பெண்ணம் பெரிய, பெரிய பெரிய, கடலினும் பெரிய, எது வரும் இல்லையா? பெண்ணம் பெரிய. பெண்ணம் பெரிய. மிகப்பெரியன்றது என்ன தொடர்புலே? யாராவது சொல்லுங்க. பெயரடை தொடர் அப்படித்தானே? மிகப்பெரிய பெயரடை தொடர். பெரிய பெரியன்றது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். கடலினும் பெரியன்றது கடலினும் பெரிய பெயர் தொடர். சரியா? பெயர் தொடர். தலை விதியை மாற்ற முடியாது என்ற பொருள் தரும் பழமொழி என்ன பிள்ளைகள்? அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா? சரி, அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா என்றால் என்ன? தலை விதியை மாற்ற முடியாது. அப்ப அடாது செய்தவன் படாது படுவான் என்றால் என்ன? துன்பம் செய்தவன் என்ன துன்பப்பட வேண்டி, பிழை செய்தவன் துன்பப்பட வேண்டிய நிலை ஏற்படும். கனிந்த பழம் தானே விடும் என்றால் காலம் வருகின்ற பொழுது அந்தந்த ஊழியம் அப்படியே நடக்கும். அணை கடந்த வெள்ளம் ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்றா என்ன பொருள் சொல்லுங்க? அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதுன்னு சொன்னாங்க. நான் பேசுறது கேக்குதா பிள்ளைகள்? சொல்லுங்களே. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது என்றா என்ன அர்த்தம்? தெரியலையா? ஒன்று முடிந்த பின்பு அதை நாங்க என்ன செய்யலாது, மீண்டும் பெற முடியாது. ஒன்று காலம் சென்ற பின்பு அதனை நாங்கள் பெற முடியாது. அப்ப ஓயில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஓயிலுக்கு படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. இதுக்கு எதிரான பழமொழி என்ன பிள்ளைகள்? எதிரான பழமொழி என்ன? காற்றுள்ள போதே எப்படி வரும்? தூற்றிக்கொள். அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுக்கு எதிரான பழமொழி தான் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. அடுத்த பாருங்க, நீண்ட ஆயுளுடையவன் என்ற கருத்தை தரும் சொல் எது பிள்ளைகள்? நீண்ட ஆயுளை உடையவன் யார்? சிரஞ்சீவி. அப்ப அமரன் என்ன பொருள்? அமரர், அமரன் என்று சொன்னா தேவர் என்றது பொருள் என்ன? நைட்டிகன் என்றா பிரம்மச்சாரியாக இருப்பவர். வாழ்நாள் முழுவதும் இருப்பவர். தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி என்றா நடக்கவிருக்கும் விடயத்தை முன்னரே அறிபவர். நடக்கவிருக்கும் விடயங்களை முன்னவே ஊகித்து அறியக்கூடியவன். இப்ப 23 வரைக்கும் செய்யுங்க பிள்ளை.
அம்மா. கன்சர்வாகவுமே நீங்க லோயல் இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படியா? கன்சா ரைட். ஓகே பிள்ளைகள், நாங்க 16வது பிள்ளைகள் பார்க்கணும். 16வது பார்க்கணும், சொல்லுங்க. 17 17 என்ன? ரைட். பின்வருவற்றுள் உவமை தொடர் வனவிலங்கு, மலர்முகம், சிந்தனை சுழல், ஒளி வெள்ளம். எது பிள்ளைகள்? மலர்முகம். ஓ, மலர்முகம். மலர் போன்ற முகம், மலர்முகம் என்ன? ரைட். அடுத்து பாருங்க, ஒத்த பொருள் தரும் சொற்களால் ஆன இணைமொழி. இது ஒவ்வொரு பேப்பர்லயும் வருது. நாங்க நேத்து பார்த்தோம், முந்தின நாளும் பார்த்தோம் என்ன இணைமொழி தொடர்பான வினா. ரைட். பாருங்க, பட்டம் பதவி, ஆடி பாடி, வாடி வதங்கி, ஒப்புரவு. எது பிள்ளை? வாடி வதங்கி. வாடி வதங்கி. இதே சொல் 2020 பேப்பர்ல இருந்துச்சு, நாங்க பார்த்தோம். வாடி வதங்கி என்ற சொல் வேறொரு முறையில கேட்டிருந்தாங்க. பற்றி வறண்டு என்ற ஒரு சொல் போட்டிருந்தாங்க, ஞாபகம். 19வது பாருங்க, பின்வருவற்றுள் அடுக்கு தொடர் இடம்பெற்ற வாக்கியம். போ போ என துரத்தினான், கோழிக்கூட்டினுள் சலசலப்பு கேட்டது, சரசர என விழும் பால், சுடுசுடு என நடக்கும் மனோதைரியம் அவள். சொல்லுங்க. போ என துரத்தினான். ஓகே. இப்ப மற்றது பாருங்க, சலசலன்றதும் இரட்டை கிளவி, சரசரன்றதும் இரட்டை கிளவி, குடுகுடு என்றதும் இரட்டை கிளவி, அப்படித்தானே? அவை போ போ என்றது அடுக்கு தொடர். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். அடுத்த பாருங்க, நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து. இங்கு இடம்பெற்றுள்ள ஒலிக்குறிப்பு சொல் என்ன? துடும். 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 நாங்க நேற்று இரவு செய்த கிளாஸ்ல இதே சொல் இருந்துச்சுன்னா, வேறொரு துடும் என்றால் எதனை உணர்த்துகிறது என்று அந்த வினாவுல ஒரு கேள்வி இருந்துச்சு. அது நாங்க ரோயல் காலேஜ் பேப்பர் ஒன்று பார்த்தோம் இரவு, அதுல இருந்துச்சு. அடுத்த பாருங்க, தகரம் கே எனும் ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல் எது? மகன். மகன்ல என்ன? ஓ, மகன்ல என்ன பிள்ளைகள் இருக்கு? எச் சவுண்ட் என்ன? எச். ஓகே. கணவன்ல கே, தங்கையில ஜி, தகப்பன்ல எச்.
அல்விகுதி பெற்று அமைந்த தொழிற்பெயர் எது? அல்விகுதி பெற்று அமைந்த படித்து தொழிற்பெயர். படித்து படித்தல், அது தல்விகுதி பெற்று. வீழ்தல், எழுதல், படித்தல் மூன்றும் தல்விகுதி. சரியா? மயங்கள் தான் அல்விகுதி பெற்று. சொல்லி பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. மயங்கள் என்றுதான் அல்விகுதி பெற்றிருக்கிறது. ஓகேயா? விளைஞ்சுதா? பாக்குற முறை விளைஞ்சுதா? வீழ்தல், எழுதல், படித்தல், மயங்கள். சரியா பிள்ளை? Right. அடுத்து பாருங்க, பகுதி இரட்டித்து காலங்காட்டும் சொல் எது? பகுதி நட்டான். இரட்டித்து காலங்காட்டும் எது? ஓ, நட்டான். மத்த பாருங்க, நடுசக, கின்று சக, ஆண். இது நடுசக, இட்சக, இட்சக, ஆண். அடுத்தது நடுசக, இவ்சக, ஆண். அடுத்து நடுசக, தல். அப்ப இவ்விடத்துலதான் டபுள் ஆகி இருக்கு. அப்படித்தான் நீங்க பிரிச்சு பார்க்க வேணும். அது யாருக்கும் டவுட் இருக்கா அதுல? இல்ல சார். ஓகே, ரைட். ரைட். அடுத்தது 24ல இருந்து 30 வரைக்கும் செய்யுங்க பிள்ளை.
ரைட் ஓகே பிள்ளைகள் 24வது வினா பாருங்க. கருவி பொருளில் வேற்றுமை இடம்பெற்ற தொடர் எது பிள்ளைகள்? கருவி பொருள் எத்தனையாவது வேற்றுமை என்று சொல்லுங்க முதலாவது. மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை. எது கருவி பொருள்ல வந்திருக்கு சொல்லுங்க. ஆற்றோடு ஆற்று நீர் அலைந்து வருமா போல். இதுல ஓடு என்ன பொருள்ல வந்திருக்கிறது? உடனிகழ்ச்சி பொருள் என்ன? வெட்டும் பிடியை சிறக்கவே போட்டு, இது என்ன பொருள்ல வந்திருக்கு? பிடியை என்று சொல்லியிருக்காங்க. எத்தனையாவது வேற்றுமை? இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. அதன் பிறகு புல்லு தொடர்ந்து வரும். அதுல என்ன நடந்திருக்கு? அது எத்தனையாம் வேற்றுமை? முதலாம் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை என்ன? அப்ப வெள்ளி தகட்டினால் விரல் கட்டமிட்டு, இது என்ன வரும்? கருவி பொருள். கருவி பொருள். கருவி பொருள். ஓகே. அடுத்து பாருங்க, உடம்படுமை பெற்று புணர்ந்த சொல். கலைச்சொல். கலைச்சொல். கலை சொல்லா? குழப்பமா இருக்கா? நல்லா பாருங்க. இப்ப உடன்படுமை எப்ப வந்து புணரும் சொல்லுங்க. அன்றைக்கு நான் ஏதோ ஒரு கிளாஸ்ல, உங்களோட கிளாஸோ ஏதோ தெரிய விளங்கப்படுத்தினேன் நான். இப்ப நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல உயிரெழுத்தும் வந்தாதான் என்ன வரும்? உடன்படுமை வரும். அப்ப கலை விழா, இதுல நிலைமொழி ஈற்றுல உயிரெழுத்து ஐ இருக்கு, மறுமொழி முதல்ல என்ன எழுத்து இருக்கு சொல்லுங்க? மெய் எழுத்து இருக்கு. அது விளங்குதா பிள்ளைய? நான் பேசுறது விளங்குதா உங்களுக்கு? ஓ, கலை என்றதுல வருமொழி இறுதியில ஐ இருக்கிறது, ஆகவே உயிரெழுத்து. இங்க வருமொழி முதல்ல இப்ப பிரிச்ச இச்சக ஈ என்று வரும், ஆகவே உயிரெழுத்து. ஆகவே இது என்ன புணர்ச்சி? உயிர் முன் மெய் புணர்தல். ரெண்டாவது பாருங்க, கலை சக அரங்கு. இந்த கலை என்றதும் உயிரெழுத்து, அரங்கு என்றதும் உயிரெழுத்து, ஆகவே இது உயிர் முன் உயிர் புணர்தல். அடுத்தது பாருங்க, கலை சக சொல். இது உயிர் முன் மெய் புணர்தல். கலாசாரம் என்றது பிரிக்க இயலாது. அப்ப உயிர் முன் உயிர் புணர்ந்தாதான் அங்க உடன்படுமை சேரும். கலை அரங்கு. ஓகேயா? யாருக்காவது விளங்கிச்சா? விளங்க இல்ல? என்ன பிள்ளைகள் ஒரு சத்தத்தையும் காண இல்ல? சொல்லுங்களேன். இப்ப முதலாவது நாங்க சொற்களை உங்களுக்கு கிரேட் 9ல படிச்சது ஞாபகம் இருக்கா? உயிர் முன் உயிர் புணர்தல், உயிர் முன் மெய் புணர்தல் என்று சொல்லி உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்று படிச்சது ஞாபகம் இருக்கா? ரைட். உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி படிச்சிருக்கிறீங்க. அதுல உயிர் முன் உயிர் புணர்தல்ல மட்டும்தான் என்ன யகரமோ வகரமோ சேர்ந்து உடன்படுமை சேரும். ஆகவே இங்க கலை அழகு என்று பிரிக்கலாம். இங்க கலை என்ற நேரத்திலையும் ஐ என்ற உயிரெழுத்தும், அழகு என்ற நேரத்துல அங்க ஆ என்ற உயிரெழுத்தும் வருது. இந்த இடத்துலதான் யகரம் என்ன செஞ்சிருக்கு? புணர்ந்து இருக்கிறது. விளங்குதா? உடன்படுமையாக யகரம் புணர்ந்து இருக்கிறது. சரியா பிள்ளை? ரைட். ஓகே. பாருங்க, பின்வருவற்றுள் பண்பு தொகை எது? வளர்மதி என்ன தொகை? அம்மானா நீங்க பேசுறது கேட்கல. அம்மானா பேசுறது கிளியர் இல்லாம இருக்கு. அடுத்து பாருங்க, வளர்மதி என்ன தொகை இது? வினை தொகை. ரைட். முகமதி உவமை தொகை. வெண்மதி பண்பு தொகை. பண்பு தொகை. மதிமுகம் உவமை தொகை. உவமை தொகை. அப்ப வெண்மதி என்றது கனவுட்டு, அப்படித்தானே? ஓகேயா? ஓகே சார். ரைட். அடுத்த பாருங்க, இதுல சும்மா கோட் அடிச்சிருக்காங்க, இதை யோசிக்க வேணாம் நீங்க. ரைட். அது நெட்ல இருந்து எடுத்த பேப்பர் அவங்க யாரோ பிள்ளைய அடிச்சு போட்டுருக்காங்க. அடுத்த பாருங்க, பின்வருவற்றுள் ஏவல் வினை எது? செய்யுங்கள். இது ஏன் ஏவல் வினை இல்ல? இதுல அட்டும் வாழ்க க வியங்கோள் வினை வந்திருக்கு.
உதவுக க வந்து வியங்கோள் வினையா வந்து நேத்து சொன்னேன் நான் வியங்கோள் வினையினுடைய விதிகள் க இய இயர் அட்டும் என்ற விகுதிகள் பெற்று வந்தால் அது வியங்கோள் வினைகள். ஆகவே செய்யுங்கள் என்பதுதான் ஏவல் விதி. சரியா பிள்ளை? ஓகே சார். ரைட். அடுத்த பாருங்க அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்றொகுதி எதுன்னு பாருங்க. ரெண்டாவதா களம் கண்ணீர் கவிஞன் காலம் வருமா ரெண்டாவது? வராது. ஓ ஒன்னாவது லகரத்துக்கு பிறகு நகரம் வருமா? வராது. ரெண்டாவது எழுத்து பாருங்க. மூணாவது பாருங்க சரி வருமாண்டு. தான் சார். ஓ மூன்றாவது ஆடல் பாடல் புலவன் வாகனம் அதுதான் சரி வரும். அது பாக்குற முறை உங்களுக்கு ஆ? முதலாவது எழுத்துல தானே பார்க்கணும் சார். முதலாவது எழுத்து சரி வராட்டி ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். அப்ப இதுல முதலாவது எழுத்தும் சரிதானே புரியல. ஆவன்னா முதலாவது எழுத்து ஓகே. அதுக்கு பிறகு தானே பா வரும். பாக்கு பிறகு தானே பூ வரும். அதுக்கு பிறகு தானே வா வரும். அந்த ஓர்டர் தெரியுமா? ரைட். அடுத்தது பாருங்க பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்றொகுதியை தெரிவு செய்க. தொழிற்பெயர் ஆட்டம் ஆடுதல் தீட்டம் சரியா? ஓ சார். சரியாது. ரைட். பேரடைகள் உருக்கமான 1 மினிட் இருங்க. சரியா பிள்ளைகள் பாருங்க 29வது பாக்குறோம். இதுல தொழிற்பெயர் ஆட்டம் தேடுதல் ஆட்டம் ஆடுதல் தேட்டம். ரெண்டாவது பாருங்க உருக்கமான வசனம் உருக்குலைந்து நின்றான் சின்னஞ்சிறிய பேணி. ஆகவே இந்த உருக்குலைந்து நின்றான் என்றது என்ன வினை அடை. சரியா கண்டுபிடிச்சீங்களா பிள்ளைகள்? ரைட். சரி அடுத்தது பாருங்க இயல்பு புணர்ச்சி தோன்றல் இயல்பு புணர்ச்சி மதிமுகம் மதிசக முகம் மதிமுகம் மலர் சக இதழ் மலர் இதழ் மடி சக மீது மடி மீது. இது சரியா? இயல்பு புணர்ச்சி சரியா? அது சரி. ஓகே. இதுல இந்த மலர் இதழ் இரு சக ஈ சேர்ந்து ரியா இருக்கு. அது தெரியுதா நம்மளுக்கு? அடுத்த பாருங்க தோன்றல் விகாரம் பாட்டு பெட்டி இப் தோன்றி இருக்கிறது. இரவு செய்திகள் இச் தோன்றி இருக்கிறது. புலிக்குட்டி இக் தோன்றி இருக்கிறது. திரிதல் விகாரம் இன் இட்டாக மாறி இருக்கிறது. பழம் சோறு அந்த இஞ்சாக மாறி இருக்கிறது. கல் இற்றாக மாறி இருக்கிறது. இற்றாக மாறி இருக்கிறது. கெடுதல் விகாரம் பாருங்க மரம் சக வேர் மரவேர் அது சரி. கனவு சக உலகம் கனவுலகம் இது இயல்பு புணர்ச்சி. விளங்குதா? இதழ் சக இயல் இதழியல் இதுவும் இயல்பு புணர்ச்சி. ரைட். ஆகவே பிழையான விடை அமைந்தது இந்த 4வது. ரைட். இப்ப செய்யுங்க பிள்ளைகள் 36 வரைக்கும் செய்யுங்க.
ரைட், ஓகே. பாருங்க, தொலைக்காட்சியில் இடம்பெறும் பெரும்பாலான கலை நிகழ்ச்சிகளுக்கு பெரும் வர்த்தக நிறுவனங்கள் கீறு வழங்குகின்றன. என்ன பிள்ளைகள்? அனுசரணையா விளம்பரமா? அனுசரணை. அனுசரணையா வழங்குறாங்க. ஓ, அனுசரணை வழங்குகின்றன. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, ரசாயன உர தட்டுப்பாட்டால் நட்டமடைந்த விவசாயிகள் கீறு கீறு கேட்டு போராடுகிறார்கள். என்ன? நிவாரணம். நிவாரணம் கேட்டு. ரைட். சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் சங்க உறுப்பினர்கள் ஒருவரால் முன்மொழியப்பட்ட கீறு ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. என்ன வரும்? பிரேரணை. 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 சரியா? பிரேரணை. ரைட். அடுத்தது பாருங்க, நூல் வெளியீட்டு விழாவில் இடம்பெற்ற கீறு நூலின் குறைநிறைகளை காரண காரிய விளக்கத்தோடு எடுத்துரைப்பதாக மிக பொருத்தமான வகையில் அமைந்தது. என்ன பிள்ளைகள்? விமர்சன உரை. விமர்சன உரை. நூல் பற்றி நன்மை தீமைகளை பேசுவது விமர்சன உரை. ரைட். அடுத்தது பாருங்க, பல நூறு ஆண்டுகள் பழைமையான அந்த கூட்டம் பெரும் பொருட்செலவில் கீறு செய்யப்பட்டது. புனர் நிர்மாணம். சரியா? கட்டடம் என்ன? புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. 90 வயது ஆகிவிட்ட எனது தாத்தாவால் இப்பொழுது வேகமாக நடக்கவும் புத்தகம் வாசிக்கவும் விடயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும் என்ன முடிகின்றன. முடிகிறது. முடிகிறது. விளைஞ்சுதா? ரைட். இந்த பாடலை பாருங்க பிள்ளைகள். தோட்டத்து குளிர்ந்த காற்றில் தொடர்ந்து வந்திருந்த ஏற்ற பாட்டுத்தான் இதுவரைக்கும் கேட்டது. பாடுவோரை காட்டிற்கு கிழக்கு வானம் கையில் ஓர் விளக்கெடுத்து நாட்டிற்கு உணவு தேடும் நட்டத்தார் இறைக்கிறார்கள். இப்பாடலில் விளக்கப்படுவது என்ன பிள்ளை? என்ன விளக்கப்படுது? விவசாயிகள் விடியற் பொழுதில் தோட்டத்துக்கு நீர் இறைப்பது. 38வது பாருங்க, தோட்டத்து குளிர்ந்த காற்றில் தொடர்ந்து வந்திருந்த ஏற்றப்பாட்டு தான் இதுவரைக்கும் கேட்டது என்று கூறுவதன் மூலம் உணர்த்தப்படுவது என்ன? பாருங்க. உருவங்கள் புலப்படாத வகையில் அதுவரை இருள் உருவங்கள் புலப்படாத வரையில் அதுவரை இருள் கவிழ்ந்திருந்தமை. ரைட். இங்கு விளக்கு என உருவகிக்கப்படுவது என்ன? எழுந்து வரும் உதயசூரியன். உதயசூரியன். ஓகே. 40வது செயல்மன் பாருங்க. 40வது செயல்மன் பாருங்க. எத்தனையாவது வரும்? நாற்பதாவதுக்கு எத்தனையாவது வரும் பிள்ளைகள்? மூன்றாவது வரும். என்ன? ஓகே பிள்ளைகள். ஓகே, உங்களுக்கு தொடர்ந்து 3 நாள் உங்களோட லீவு தரப்பட்டதுனால, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் இன்னும் சில ப்ரொவின்சல் லீவு தரப்பட்டதுனால இந்த ஃப்ரீ கிளாஸஸ் செய்து உங்களோட கல்வி முன்னேற்றத்துக்கு ஒரு பங்குதாரர் ஆகலாம்னு நினைத்து 3 நாட்கள் செய்தேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் விடுமுறை நாட்கள் வருகின்ற பொழுது இவ்வாறான வகுப்புகளை ஏற்பாடு செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நினைச்சிருக்கிறேன். ஆகவே தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள். அடுத்தது பிள்ளைகள்,
உங்களுக்கு தெரியும் தரம் 10 11 வகுப்புகளுக்கான ஒரு செமினார் ஒரு சின்ன விலையில ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதுல நீங்க இணைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தரப்படும். இன்னும் இணையாதவர்கள் இருந்தேன்னா என்ற நோட் 077 எழுதி கொள்ளுங்க 77 22 42 863 என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுவதன் ஊடாக அந்த லிங்கை பெற்றுக்கொள்ளலாம். திருப்பி ஒருக்கா சொல்றேன் 077 22 42 863 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக உங்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஆஹ் சரியா பிள்ளைகள்? ஆகவே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிள்ளைகள். வாட்ஸ்அப்ல போடுங்க. எதிர்வரும் காலங்கள்லயும் இவ்வாறான வகுப்புகள் இருந்தா நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க செமினார் வரலாம். மற்றது என்னுடைய வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தரம் 6 முதல் 13 வரையான பாடங்களுக்கு தமிழ் மொழியும் இலக்கியமும் வகுப்புகளுக்கான வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இணைய விரும்பினால் அதற்கான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இலக்கத்தின் ஊடாக. ஆகவே மற்றொரு வகுப்பிலே சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் சார். வலைக்கும் சலாம் சார். வலைக்கும் சலாம்.